இன்றைய திரைப்படங்கள் சமுதாயத்தை சீரழிக்கிறதா, சீர்படுத்துகிறதா? அன்பார்ந்த பெரியோர்களே, அன்பினும் இனிய தாய்மார்களே, அன்பும் நற்பண்பு மிகுந்த இளைஞர்களே, கோடை விடுமுறையை குதூகலமாய் கழித்துவிட்டு பள்ளி சென்று கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, தங்க குணம் கொண்ட குழந்தை செல்வங்களே, அனைவருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் சார்பில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஞாயிறு பட்டிமன்றத்தில் இன்றுள்ள திரைப்படங்களை பற்றி இங்கே விவாதிக்க இருக்கிறார்கள். பொதுவாக மக்களோட பொழுதுபோக்கில் திரைப்படம் தவிர்க்க முடியாத ஒன்று. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா, மக்களினுடைய வாழ்க்கையோடு இரண்டரை கலந்துவிட்ட ஒரு பொழுதுபோக்கு இருக்கும் என்று சொன்னால் அது திரைப்படமாகத்தான் இருக்கும். இது இந்த காலத்தில். இப்போ அந்த காலத்திலலாம் எடுத்தோன்னே திரைப்படம் வந்துருச்சானா இல்லை. இப்போ அந்த காலத்தில் கூத்த சொல்லுவாங்க. அப்போ சாதாரணமாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூத்தெல்லாம் கிடையாது. விடிய விடிய கூத்து நடக்கும், நாடகம் நடக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அதுக்காகவே ஒரு பழமொழியில் சொல்லுவாங்க, கூலிக்காரனுக்கு மேற்கே கண்ணு, கூத்தாடிக்கு கிழக்கே கண்ணும்பாங்க. இது என்னங்க, ஒரு ஆளுக்கு மேற்க கண்ணு இன்னொரு ஆளுக்கு கிழக்க கண்ணு அப்படின்னு நீங்க கேட்கலாம். கூலிக்காரனுக்கு மேற்க கண்ணுன்னு ஏன் சொன்னாங்கன்னா, பொழுது விடிஞ்ச உடனே கூலி வேலைக்கு வந்துருவாங்க. எப்போ பொழுது சாயுதோ, எப்ப மேற்க சூரியன் மறைய போகுதோ அப்ப வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம். அப்ப கூலிக்காரர்களுடைய கண்ணு அந்த மேற்கு திசையவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால கூலிக்காரருக்கு மேற்க கண்ணுன்னாங்க. இந்த கூத்தாடிகளுக்கு கிழக்க கண்ணுன்னு ஏன் தெரியுமா சொன்னாங்க? விடிய விடிய அன்னைக்கு கூத்து நடத்தி ஆகணும். விடிஞ்சாத்த அந்த ஊர்ல விடுவாங்க கூத்தாடிகளை. அப்ப கூத்தாடி நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்பயே, கூத்து நடத்திக்கிட்டு இருக்கிறப்பயே கிழக்கு திசையவே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. எப்படா சூரியன் உதிக்கும், நம்ம கூத்தையும் நாடகத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு போலாம்னு நினைப்பாங்க. அதனாலதான் கூலிக்காரனுக்கு மேற்கே கண், கூத்தாடிக்கு கிழக்கே கண் என்று சொன்னார்கள். இப்படி விடிய விடிய கூத்து பார்த்து ரசித்த பெருமை நம்முடைய தமிழகத்திற்கு உண்டு. அப்படியெல்லாம் இருந்த பொழுதுபோக்கு. அப்புறம் நாடகமே நேரம் சுருங்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் திரைப்படம் வந்த உடனே எல்லாருக்கும் தெரியும், அந்த காலத்தில் 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் சினிமா இருந்துச்சு. அப்புறம் படிப்படியாக குறைஞ்சி 3.5 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படின்னு வந்து இப்போ எப்படி உலகம் சுருங்கி நம் கைக்குள்ளே வந்து விட்டதோ, எப்படி மனித மனங்கள் சுருங்கி போய் விட்டதோ, அதை போல திரைப்படமும் 2.5 மணி நேரம் பார்த்தா போதும். இந்த 2.5 மணி நேரத்தில் அருமையான பொழுதுபோக்கு நிகழ்ச்சியா அது இருந்தா போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு திரைப்படம் வந்துருச்சு. இந்த திரைப்படத்தை யாரெல்லாம் ரசிக்கிறா? ஒரு சாரரை மட்டுமா அது கவருது? இல்லை. சின்ன குழந்தையிலிருந்து பெரிய ஆளுக வரைக்கும் சினிமாவை ரசிக்காதவங்களே கிடையாது. இப்போ பள்ளிக்கூடம் காலேஜ் போற மாணவர்களுக்கு கூட எது தெரியுமா சந்தோஷம்? என்னைக்காவது பள்ளிக்கூடத்தையும் காலேஜையும் கட்டடிச்சிட்டு தெரியாம சினிமாவுக்கு போயிட்டு வந்தா அதுல இருக்கிற ஒரு பெரிய சுவராசியம் இருக்கு பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய ஆனந்தம். பொழுதுபோக்கை கூட அப்படி போய் பார்க்கிற போது ஒரு ரசிப்புத்தன்மை மாறுபடுது. அதே மாதிரி வீட்டுக்கு தெரியாம, அப்பா அம்மாவுக்கு தெரியாம நண்பர்களோட சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்துட்டு அந்த படத்தை பத்தி எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிற அந்த பேச்சு இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய உற்சாகம் வேற எதுலையுமே கிடையாது. இது சிறுவர்களுக்கு தான் கிடையாது. இப்ப வீட்டில் கல்யாணமாகி கணவன் மனைவியா இருக்கிறாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ள பெரும்பாலான வீடுகளில் எதுக்கோ சண்டை வரும். ஆனால் சில வீடுகளில் சினிமா படத்துக்கு கூப்பிட்டு போலேங்கிறதுக்காக சண்டை வரும். நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனைவி இந்த படத்துக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொன்ன உடனே கூப்பிட்டு போலேன்னு சொன்னா அதை வச்சே வீட்டில் சண்டை நடந்த காட்சிகள்லாம் உண்டு. ஒரு வீட்டில் மனைவி கணவனை பார்த்து அமர்க்களம் படத்துக்கு கூப்பிட்டு போங்கன்னு கேட்டுச்சு. அவரால் கூப்பிட்டு போக முடியல. வீடே அன்னைக்கு அமர்க்களம் ஆகி போச்சு. ஆக அமர்க்களம் பார்க்கலைன்னா வீடு அமர்க்களம். இப்படி சினிமாவை பற்றி நாம் நினைக்கின்ற போதே ஆனந்தம், அதை பற்றி எண்ணுகின்ற போதே நமக்கு மகிழ்ச்சி. இது சிறுவர் முதல் பெரியவர் வரை அத்துணை பேரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திரைப்படத்தில் இன்னைக்கு என்னங்க அதன் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது என்ற கேள்வி எழுப்பி பார்த்தால், திரைப்படங்கள் இன்று எப்படி இருக்கிறது என்பதனை நாம் இங்கே விவாதத்துக்கு கொண்டு வர தயாராக இருக்கிறோம். அப்படி கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம்? அன்னைக்கெல்லாம் திரைப்படம் எப்படி வந்தது? இப்போ அன்னைக்கெல்லாம் திரைப்படம்னு சொல்லிட்டாலே அருமையா இருக்கும். நம்ம சிலப்பதிகாரத்தை சொல்றப்ப தமிழர்களினுடைய பண்பாட்டு காப்பியம்னு சொல்றோம். அந்த சிலப்பதிகாரத்தை நாம் படித்து மனதில் ஏற்றிக்கொள்வதை விட
பூம்புகார் என்ற திரைப்படத்தை பார்த்தால் கண்ணகி, கோவலன், மாதவியை பற்றி அழகா தெரிந்துக்கலாம். அப்படி ஒரு அருமையான படம். இந்த நாட்டுக்காக 6000 மைலுக்கு அப்பால் இருந்து வந்து ஏகாதிபத்திய வெள்ளையனையே கருமருந்து கஞ்சாமல் விரட்டியடித்த வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? அந்த படத்தை பாருங்க. அழகா அன்னைக்கு படங்கள்ல தந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலை கட்டி முடித்து இன்றைக்கும் உலகத்திற்கு தமிழனின் பெருமையை பறைசாற்றி கொண்டிருக்கிற அந்த ராஜராஜ சோழன் வரலாறா? ராஜராஜ சோழன் படத்தை பாருங்க, அருமையா தெரிஞ்சுக்கலாம். மாமன்னர் மருதுபாண்டியர்கள் என்று சொல்லுவார்கள். ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய அந்த மருது சகோதரர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? சிவகங்கை சீமை என்ற ஒரு அருமையான படத்தை தந்தார்கள். இப்படி வரலாற்று சாதனை புரிந்தவர்களை, ஏன் வரலாற்று சாதனை புரிந்தவர்களை திரைப்படமாக கொடுக்கக்கூடிய சிறப்பு நம்ம நாட்டுக்கு இருக்கு தெரியுமா? வெளிநாடுகளிலெல்லாம் இத மாதிரி சாதித்த தலைவர்கள் இல்லை. உலகத்தில் இருக்கிற பல படங்களை நீங்க பார்க்கலாம். ஸ்பைடர் மேனை சிறப்பா சொல்லுவாங்க, சூப்பர் மேனை சிறப்பா சொல்லுவாங்க, பேட்மேனை சிறப்பா சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா? இல்ல. ஒரு கற்பனையை கதாநாயகனாக காட்டி அங்க வீரத்தை, ஒரு பெரிய சாதனையை காட்சியா காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தான் கற்பனையை நீங்கள் காட்ட வேண்டியதில்லை. நடந்த வரலாறை சாதித்த வீரர்களை நாம் இங்கே காட்டி பிள்ளைகளுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறோம். அதை திரைப்படம் சரியாக ஒரு காலத்தில் செய்தது. செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனாரா? அவரை பார்த்தவர்கள் எத்தனை பேர் என்று தெரியாது. ஆனால் கப்பலோட்டிய தமிழன் படம் பார்த்தால் அவர்தான் இவரோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அதிலே நடிப்பும் இருக்கும், படத்தினுடைய கதையும் இருக்கும். ஏன் துடி துடிக்க அடி அடித்த போதும் கொடி பிடித்து மாண்டானே திருப்பூர் குமரன், அவனை படம் பிடித்து காட்டியது நம்முடைய திரைப்படம். இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா வரலாற்றையும் நாம் பாடமாக வாசித்திருக்கிறோம். அவைகளை படமாக பார்த்தபோது அவர்களை எல்லாம் நாம் நேசித்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை என்று சொன்னால் திரைப்படம் அன்றைக்கு அப்படி இருந்தது. அழகாக சொல்லலாம். அன்றைக்கெல்லாம் பார்க்கின்ற போது திரைப்படம் என்று சொன்னாலே பொய்மை கலந்துதான் இருக்கும். ஆனால் பொய்மை கலந்திருந்தாலும் கூட சொல்வதெல்லாம் உண்மையாக இருந்தது அன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கிறதா என்பதிலே ஏற்பட்டிருக்கிற சந்தேகத்திற்கு விடை காண்பதற்காக இன்றைய திரைப்படங்கள் சமுதாயத்தை சீரழிக்கிறதா, சீர்படுத்துகிறதா என்று ஒரு அருமையான தலைப்பை ஜீ தமிழ் தொலைக்காட்சி இந்த வாரம் தந்திருக்கிறது. இதிலே 6 பேச்சாளர்கள் இப்போது விவாதத்தை தர இருக்கிறார்கள். அருமையான பேச்சாளர்களோடு இப்போது விவாதம் தொடங்குகின்றது. முதலில் இன்றைய திரைப்படங்கள் சமுதாயத்தை சீரழிக்கிறது என்ற அணிக்காக தலைமை தாங்கி ஆசிரியர் கணபதி சுப்பிரமணியம் அவர்கள் விவாதத்தை வழங்க வருகிறார். வாங்க.